ஹாய், இன்றைக்கி ஃப்ரீ க்ரோஷே கிளாஸோட டே 11. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 ஒயிட் கலர் பண்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குகிற 10 ரூபி பண்டில்னால் இந்த மாதிரி 2 பண்டிலும் சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் கலர் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதனால் 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 30 செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். தேர்ட்டி செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் மீதி இருக்க எல்லா செயின்லேயுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். 30 ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3ஆவது ஸ்டிச்சிலேருந்து மீதி எல்லா 28 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். லாஸ்ட்டு ஸ்டிச் அந்த 28ஆவது ஸ்டிச்சில் மட்டும் 5 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. அந்த கடைசி ஸ்டிச்சில் மட்டும் நம்ம 5 டபுள் க்ரோஷே போடணும். அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, 3, 4வது டபுள் க்ரோஷே, 5வது டபுள் க்ரோஷே. இப்படி ஒரே ஸ்டிச்சில் மட்டும் நம்ம 5 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்டிச்சில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டு ஸ்டிச்சில் இனி நம்ம பார்க்கலாம். இந்த எண்டில் அது வரைக்கும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டே வாங்க. இந்த எண்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டிச் வந்தாச்சு. இதில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 செயின் ஸ்டிச்சும் ஒரு டபுள் க்ரோஷேயும் இதில் போட்டிருப்போம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதை 2 டபுள் க்ரோஷேயை கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டோம்னா இதுவும் 5 டபுள் க்ரோஷே தான். அங்கே ஆல்ரெடி நம்ம 5 டபுள் க்ரோஷே அந்த எண்டில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த எண்டில் 5 டபுள் க்ரோஷே ஆச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இனி செகண்ட் ரவுண்டு. இதுதான் நம்மளோட பர்ஸோட பேஸு. அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு நம்ம 2 செயின் ஸ்டிச் போட்டு அதில் ஒரு டிசி போடுறோம். அந்த செயின் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோஷே, அதே ஸ்டிச்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறோம். இனி மீதி இருக்க எல்லா ஸ்டிச்லேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டு கார்னரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லா ஸ்டிச்லேயும் எல்லாம் டபுள் க்ரோஷே போடுங்க. கடைசியாக நம்ம ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம்ல, அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க.
இப்போ நம்ம கடைசியாக 5 ஸ்டிச்சஸ் போட்டோமே அந்த இடத்துல வந்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5 ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு ஸ்டிச்சில் 2 வச்சு 5 ஸ்டிச்சில் போடணும். அப்போ மொத்தம் 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ரெண்டாவது டபுள் க்ரோஷேயும் அதே ஸ்டிச்சில் தான். இப்படி அந்த 5 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு 2 டபுள் க்ரோஷே. அஞ்சு ஸ்டிச்லேயும் 2 வச்சு 10 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இனி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டால் போதும். கார்னரில் வந்து பார்ப்போம். க்ரோஷேயில் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம வந்து அந்த கார்னரை திருப்புறதுக்கு இப்படி தான் போடணும். ஒவ்வொன்றுலேயும் 2 போடும்போது நமக்கு அது அழகாக வளைஞ்சி வரும். இப்போ நீங்கள் ஒரு ஷூவோட சோல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இந்த சைடு கார்னருக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம், அந்த இடத்துல இருக்கோம். அதில் இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு 2 டபுள் க்ரோஷே வச்சு 6 டபுள் க்ரோஷே போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை மட்டும் முடிச்சிக்கலாம். இது 2வது ரோ முடிஞ்சு நம்மளோட பர்ஸுக்கு பேஸ் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வந்து பேஸ் இதை விட பெருசாக வேணுன்னா அடுத்தால இன்னொரு ரோ போடணும், நீங்கள் இன்னொரு ரவுண்ட் போடணும். இப்போ பர்ஸோட மேல் பாகம் பண்ணுறதுக்கு 2 செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சோட சென்டரில் நீடில் விட்டு ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். எப்போவுமே நம்ம ஸ்டிச்சோட சைடில் தான் நீடில் விட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம சென்டரில் விட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இதை வந்து அப்பர் ஸ்டிச்சில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க க்ரோஷேயில். மேலே உள்ள ஸ்டிச்சில் மட்டும் நீடில் விட்டு தனியாக பிரித்து ஸ்டிச் பண்ணுறது. அப்போ நமக்கு மேலே மட்டும் அழகாக ஒரு ரோ கிடைக்கும். ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடுறோம். இப்படி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மொத்தமாக இருக்க எல்லா ஸ்டிச்லேயுமே மேலே உள்ள ஸ்டிச்சில் மட்டும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இப்படி நம்ம ஃபுல்லாக சுற்றி இங்கேருந்து இப்படி சுற்றி வந்து இங்கே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ரோவை இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ரோ முடிஞ்சு இதுக்கு அடுத்த ரோ வந்து நம்ம செயின் 2 போட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதுக்கு நம்ம அப்பர் ஸ்டிச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும்லாம் இல்லை, எப்போவும் போல் நார்மலாக நம்ம போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் 2 போடுறோம். செயின் 1, செயின் 2. இனி நார்மலாக எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இதுக்கு இடையில் நான் அந்த பர்ஸில் ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி டிசைன் ஆட் பண்ணியிருந்தேன். அது எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது ரேண்டமாக உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் அந்த ஸ்ட்ராபெரி டிசைன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் இப்படி டபுள் க்ரோஷே தான். இது ரொம்ப ஈஸியான பர்ஸு. நம்ம வெறும் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பர்ஸில் ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முந்தின ஸ்டிச்லேயே நான் இந்த த்ரெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் டபுள் க்ரோஷே கூட. இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சில் அந்த பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு 7 டபுள் க்ரோஷே போடணும். ஒரே ஸ்டிச்சில் 7 டபுள் க்ரோஷே. பார்த்துட்டே இருங்க ஸ்ட்ராபெரி எப்படி பண்ணுறதுன்னு.
ஒரு ஸ்டிச்சில் நம்ம 5 டபுள் க்ரோஷே பிங்க் கலர் வச்சு போட போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே. நீங்கள் 7 டபுள் க்ரோஷே கூட போடலாம், அது உங்களுக்கு தேவையானதை பொறுத்து. அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பிங்க் கலர் டபுள் க்ரோஷேலேருந்து அந்த த்ரெட்டை இங்கே எடுக்கிறோம், யானை. இனி நம்ம ரெட் கலர், நம்ம ஸ்ட்ராபெரிக்கு லீஃப் போட வேண்டியது இருக்கிறனால நான் அதில் ஒரு க்ரீன் த்ரெட்டையும் சேர்த்தே எடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்துகிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சோட சென்டர்லேயும் இருக்க கேப்பில் பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம ஹூக்கை விட்டு அந்த யானை ஒவ்வொரு லூப்பாக எடுக்கணும். இப்போ 3 லூப் வருது, இப்போ 4 லூப்பு, 5 லூப் மொத்தம் வரும் 5 ஸ்டிச்சில் போடும்போது. இப்போ மொத்தமாக சேர்த்து யானை எடுத்துட்டா போதும். நம்மளோட அழகான ஸ்ட்ராபெரி ரெடியாக இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்கா ஸ்ட்ராபெரி? இதே மாதிரி போட்டுட்டு இனி நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம், அதில் முடித்த இடத்துல இப்போ ஒயிட் யானை எடுக்கணும். ஒயிட் யானை எடுத்து அடுத்தடுத்த ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். கொஞ்சம் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்ட்ராபெரி வந்து சாயாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் அப்படி கொஞ்சம் லூஸாக விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணுங்கள். இனி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கேயாவது ஸ்ட்ராபெரி வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்ட்ராபெரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே ரேண்டமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியை முடிச்சுக்கலாம் டபுள் க்ரோஷே போட்டு. இப்படி நீங்கள் மொத்தமாக எல்லா ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல செயின் 2, அப்புறம் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே. எங்கேயாவது ஸ்ட்ராபெரி மட்டும் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். கடைசியில் அந்த பர்ஸோட ஷேப்புக்காக கடைசி 2 ரோ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் வீடியோவில் அந்த லாஸ்ட் 2 ரோ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி எல்லா ரோவும் நீங்கள் டபுள் க்ரோஷே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 ரோ மட்டும் கார்னரில் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஸு கொஞ்சம் ஒரு ஷேப்பில் வரும் அழகா. அது பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை, அது உங்களோட இஷ்டம்தான். மீதி எல்லாமே இப்படி தான் டபுள் க்ரோஷேயும் ஸ்ட்ராபெரியும் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கடைசி ரோவில் மட்டும் 2 ரோவில் மட்டும் டிக்ரீஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேபி ட்ரெஸ்ஸஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு படிக்க போகிறோம். இனி வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டபுள் க்ரோஷேயும் இந்த ஸ்ட்ராபெரிஸும் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 17 மினிட்ஸ்க்கு மேலே பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோஷே, கார்டனிங், வேஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ், அப்புறம் ரெசின் ஆர்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் போடணும். அவ்வளோதான். மீதி எல்லாம் ஒரே டபுள் க்ரோஷே தான். லாஸ்ட்டு ரோ மட்டும் இப்படி ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் இந்த ஸ்ட்ராபெரி கலருக்கு மேட்சாக. இப்படி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 ரோவுக்கு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் ஒரு லைனிங் கிளாத்து ஒரு சிப் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். க்ரோஷே பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.